என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். GRT Jewellers. பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்போ நிறைய தம்பதிகளுக்கு வருதுங்கிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஒரே அறையில தான் உட்காந்துருப்பாங்க. 10 நிமிஷம் மேலே பேசினா பிரச்சனை வந்துடும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம். மணிக்கணக்காக நண்பர்களோட பேசுவாங்க, ஆனால் மனைவிட்ட ஒரு நிமிஷம் கூட பேச முடியாது. கலாச்சாரம் கெட்டு விட்டது, சீரழிந்து விட்டது. ஒரு பெண்ணே தண்ணி அடிக்கிறார். எப்படி இந்தியா வளரும்? இந்தியா நாசமாக தான் போகுது. வணக்கம். வணக்கம். ஒரு மாடர்ன் உமனுடைய ஆஃப்டர் மேரேஜ் லைஃப், பிஃபோர் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? உமனில் மாடர்ன் உமன், சாதா உமன் அப்படின்னு எனக்கு பிரிக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஏன் அப்படின்னா, நம்ம மாடர்ன் உமன் அப்படிங்கிறவங்கள யார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறோம். படித்தவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையாக சொன்னால் கிராமத்தில் இருக்க பெண்கள் மாடர்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, கிராமத்தில் ஒரு டீ கடையில் போய் ஒரு பெண் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. இதே ஒரு மிடில் கிளாஸ் பெண் டீ கடையில் போய் டீ குடிக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு ஹை ஸ்டேட்டஸ் காஃபி பார் இருந்தால் தான் போவாங்க. நீங்கள் ரோட்டில் நின்று மாடர்ன் உமன் சொல்கிறவங்கள அதில் யாராவது போய் டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறதோ, தாபாவில் போய் உட்காந்து கட்டியில் உட்காந்து சாப்பிட்றதையோ நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப யார் மாடர்ன் அப்படிங்கிற அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு என்ன சிந்தனையில் மாடர்ன் இருக்கவங்க அப்படிங்கிறது தான் மாடர்ன் உமன். உடையில் மாடர்ன் அப்படின்னு பெரும்பாலும் அப்படி நினச்சிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சிந்தனையில் அந்த மாடர்ன் வந்துருச்சுல்ல, நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது யாருக்கு வந்திருக்கு? நீங்கள் உடையோட மாடர்னை வச்சு சிந்தனை மாடர்னை நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக சிந்தனையில் மாற்றங்கள் கடந்த 20 வருடத்துக்கு முன்பு இருந்த பெண்களோட நிலை, இன்னைக்கு இருக்கிற நிலை டோட்டலி வேறையாக தான் இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? கண்டிப்பாக ஒரு திருமணம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு சாய்ஸே இல்லாமல் இருந்தது. இப்போ என்னோட திருமணமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எங்கள் அப்பா சொன்ன பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி மேட்ரிமோனி வெப்சைட் முதற்கொண்டு கணவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை, தன்னோட காதலிக்கும் உரிமை, காதலிக்கும் உரிமை பெருமளவில் மீட்பக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையோ காதலிக்கும் உரிமையோ எதுவுமே இல்லாமல் இருந்தது. என்னோட வாழ்க்கையிலே இல்லை. ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம், ஒரு 15 வருடம் முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. இன்றைக்கி ஓரளவுக்கு அதை சகஜப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒரு மாடர்ன் சிந்தனைகள் தான். எங்களுக்கு அந்த உரிமை அதாவது ஆண்களுக்கு மணல் கயிறுன்னு ஒரு படம் பார்த்துருக்கலாம். ஒரு கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு அந்த மணல் கயிறு வாய்ப்புகள் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப சிந்தனையில ஒரு சமத்துவமான உலகத்தை படைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு மாடர்ன் திங்கிங் அப்படிங்கிறான். இப்போ இந்த மாடர்ன் திருமணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெஸ்டினேஷன் வெட்டிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் திருமணத்தை சார்ந்தது. அது மாடர்ன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கடைசியில் நம்ம கணவன் வீட்டுக்கு தானே போயிட்டுருக்கோம். திருமணம் முடிஞ்சு யார் வீட்டுக்கு போகிறோம்? எங்கள் வீட்டிலே இப்போ கல்யாணம் நடந்துச்சு. பொண்ணு அமெரிக்காவில் பிறந்து வந்துச்சு. அந்த பொண்ணையும் மாமியார் வீட்டுக்கு தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் திருமணம் முடிந்து காரில் அனுப்புகிறப்ப எங்கே அனுப்புகிறோம்? கணவன் வீட்டுக்கு தான். அதனால் எதை வச்சு நான் இன்னும் மாடர்ன் ஆயிடுச்சின்னு சொல்ல முடியாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கு பெண்களோட தேர்ந்தெடுக்கிற உரிமை அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்க முடியும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, மாடர்ன் திருமணம், மாடர்ன் பெண்களுக்கான திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை பிந்தைய வாழ்க்கைங்கிறப்ப திருமணத்தில் தேர்ந்தெடுக்கும் உரிமை வந்திருக்கு. திருமணத்தின் பொழுதே சமத்துவம் போயிடுது. ஏன்னா பெண் உடனே ஆண் வீட்டுக்கு தான் போகிறான். பெண்ணும் ஆணுக்குமான வீட்டுக்கு போனாலுமே பெண் மாமியார் வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்லேருந்து நம்ம இன்னி வரைக்கும் வெளியில் வர முடியும். அப்படிங்கும்பொழுது அவளோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அவளுக்கான உரிமைகள் வந்தாச்சு. ஆனால் அந்த உரிமைகளை செயல்படுத்தும் சிக்கல்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அப்படி என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம்? இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, தன்னோட வீட்டில் சுதந்திரமாக இருந்தாங்க. இன்னொரு வீட்டில் இருக்கிற அந்த கல்ச்சுரல், நம்ம ஒரு ஹாஸ்டல் போனாலே ஹோம் சிக் வந்துடுது. பட் இது அப்பையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்குல்ல நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இருந்தாலுமே அந்த காலத்தில் வேறு வழியே இல்லை. நீங்கள் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, நீங்கள் ஜெயிலுக்கு அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி ஜெயிலுங்கிறத நம்மளால் மாற்ற முடியும். ஜெயிலை விட்டு வெளியில் வரக்கூடிய சுதந்திரங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த அடாப்ஷன் நம்ம எதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும், ஏன் இதை அடாப்ட் பண்ணிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஜெயிலுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸை நான் எடுக்கிறேன். ஆனால் ஒரு சாதாரண பெண்ணுக்கு ஒரு தன்னை அந்த இடத்தை மாற்றிக்க முடியும்றப்ப அந்த சிக்கல்களை நான் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படிங்கும்பொழுது
அதனால அவங்களுக்கான தேர்ந்தெடுக்கும் உரிமை தான் எங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமைப்படி நாங்கள் அதற்கான சிக்கல்களை நாங்கள் சரி பண்ணிட்டு நிம்மதியா வாழ நினைக்கிறது இந்த திங்கிங் பேட்டர்ன்ல வருது. அதாவது ஆனா சமீபத்துல திருமணத்துல மட்டும் இல்ல, நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ல தான் இது வரணும் இல்ல. நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பையனே, அதாவது பெண்கள், நாங்கள்னு சொல்லிக்கிறது பெண்கள், நாங்க தேர்ந்தெடுக்கிற பையன்கிட்டயே சிக்கல்கள் அந்த குடும்பத்துக்குள்ள போனப்ப, ஏன்னா காதலிக்கும் பொழுது வெறும் பையன் பொண்ணுதான். அதே குடும்பத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த குடும்பம் ஒட்டு மொத்தத்தையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். குடும்பங்கிறது அவங்களோட அம்மா அப்பாங்கிறது அடுத்த ஸ்டேஜ்ல தான் உள்ள வருவாங்க. ஏதாவது சிக்கல்னா தான் அவங்க உள்ள வருவாங்க, இல்ல சிக்கல் செய்யும் பொழுது உள்ள வருவாங்க. அது 3ஆம் நபரா வருவாங்க, அது வேற. ஆனா ஒரு பெண்ணுங்கிறது அந்த குடும்பத்தையும் சேர்த்து தான் திருமணம் செஞ்சுக்க வேண்டியிருக்கு, வேற வழியே இல்லை. ஏன்னா இது எங்க வீட்டு வழக்கம், நம்ம குலதெய்வம் போலாம், இது நம்ம குடும்பம், நம்ம அண்ணி, நம்ம அண்ணன் அப்படின்னு ஒரு ஆணுக்கு அந்த ஒரு நிர்பந்தம் வரவே வராது. சமீபத்தில் நாங்கள் என்ன விஷயங்கள் கேள்விப்படுறோம் அப்படின்னா, மேரேஜ் முடிச்ச அடுத்த ஒரு 5 வருஷத்துல 7 வருஷத்துலயோ பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்போ நிறைய தம்பதிகளுக்கு வருதுங்கிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது சம்மந்தமான கப்புள்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? என்ன காரணங்கள் மேரேஜ் முடிச்ச அடுத்த ஒரு 5 வருஷத்துல 7 வருஷத்துல பிரியணுங்கிற மனப்பான்மை ஏன் 2 பேருக்குமே வருது? பிரியணும் அப்படிங்கிறத விட நாங்க சேர்ந்து இருக்கணும், ஆனா பிரிஞ்சிட்டோம். What do you mean? நாங்க சேர்ந்து தான் இருக்க போறோம். அதாவது நாங்க பிரிய முடியாது, ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, குடும்பமா இருக்கும். 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்றீங்க? எல்லா இடத்துலயுமே 30க்கு ஈவன் 35. இப்ப கல்யாணம் ஆகுதே 30 வயசு தான். சோ அப்படிங்கிறப்ப 40 இப்ப கல்யாணம் ஆகுறதே 30 வயசு தான். ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல 35 வயசுல 40 வயசுல டைவர்ஸ் பண்றவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. டைவர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா போறது டைவர்ஸ்ங்கிறது. ஆனா நான் இப்ப பேச விரும்புறது என்ன அப்படின்னா, பிரிஞ்சிட்டோம் ஆனா டைவர்ஸ் பண்ணல. புரிஞ்சுக்க முடியல இந்த வார்த்தையை. பிரிஞ்சிட்டோம், வீட்டுல ஒன்னாதான் இருக்கும், ஆனா பிரிஞ்சிருக்கும். இது டைவர்ஸ் பண்றவங்க துணிஞ்சு டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி 35-40ல டைவர்ஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப சின்ன பர்சன்டேஜ். பெரும்பாலும் குழந்தைங்க இருக்கிறதுனால டைவர்ஸ் பண்ணாம வீட்லயே பிரிஞ்சு இருக்காங்க. இந்த கான்செப்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நிறைய தம்பதிகள் நாங்க ஒன்னாதான் இருக்கோம் ஆனா பிரிஞ்சு இருக்கோம், எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க. இது ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அதை சொல்ல முடியுமா? ஒன்னாதான் இருக்கும் ஆனா பிரிஞ்சு இருக்கும். இப்ப என்னோட நண்பர்கள் இருக்காங்க, தோழிகள், கணவன் ஒரு அறையிலையும் மனைவி ஒரு அறையிலும் தான் தூங்குவாங்க. ஒரே அறையில கூட தூங்க முடியாத அளவுக்கு கம்பேட்டபிலிட்டி போயிடுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏன் அந்த கம்பேட்டபிலிட்டி போயிடுது. இன்னொரு சில நண்பர்கள் இருக்காங்க, போன் கூட அவங்களால பேச முடியாது, பேசினா 1 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஒரே அறையில தான் உட்காந்துருப்பாங்க, 10 நிமிஷம் மேல பேசினா பிரச்சனை வந்துடும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த வயசுல இருக்கிறவங்க, எந்த ஏஜ்ல, எல்லா வயசுலயுமே ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம். மணிக்கணக்கா நண்பர்களோட பேசுவாங்க, ஆனா மனைவிட்ட 1 நிமிஷம் கூட பேச முடியாது. மனைவியும் மணிக்கணக்கா பேசுவாங்க. ஏன் டூர் போறப்ப கூட மனைவி தனியா டூர் போவா, கணவன் தனியா டூர் போவாங்க. என்ன சொல்றீங்க? நிறைய இடத்துல நடக்குது. குழந்தைகளுக்காக மட்டும்தான் அவங்க சேர்ந்து போவாங்க. அவங்களுக்கான கம்பேட்டபிலிட்டி இப்போ ஆஃபீஸ்ல அவங்களோட நண்பர்கள் தனியா இருப்பாங்க, இவங்களோட நான் என்ன சொல்றேன், 2 பேருமே வேலைக்கு போவாங்க. 2 பேருமே அவங்களுக்கான உலகமே வேறையா இருக்கும். இந்த உலகத்துக்குள்ள அவங்க வர மாட்டாங்க, அவங்க உலகத்துல வர மாட்டாங்க. இன்னும் ரொம்ப மோசமா இருக்கேன்னா, ஒரு நண்பரோட ஒரு நண்பர் இருக்காரு, அவர் சொல்றாரு, நான் கீழே இறங்கி வரமாட்டேங்க மேடம், என் மனைவி கீழே இருப்பா, நான் கீழே போனா ஏதாவது பிரச்சனை வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே தான் வாழ்க்கை ஓட்டுவாங்க, இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வாழ்க்கை ஓட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு அஃபர்ஸ்க்கான வாய்ப்போ இல்ல வேற பெண்களோட தொடர்போ எதுவுமே இருக்காது. இவங்கதான் மனைவி, இவங்கதான் கணவன். எப்படி ஒரு அம்மா அப்பா என் குழந்தை அப்படின்னு ஒரு செட்டப்ல இருக்கும், அதே மாதிரி கணவன் மனைவின்னு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கான எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. இந்த சிக்கல்கள் நிறைய கப்பல்ஸ்ல நான் பாக்குறேன். என்ன காரணம்? ஒண்ணு கிரீவ் அப்பார்ட் அப்படின்னு இயற்கையாவே அவங்களுக்கான ஸ்பேஸ்ல இருந்து விலகி இருப்பாங்க. இவங்க ஒரு ஹைட்ல வளருவாங்க, அவங்க ஒரு ஹைட்ல வளருவாங்க. ஷேர்டு கோல்ஸ் எதுவுமே இருக்காது வாழ்க்கையில. இது 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு இருக்காது.
முக்கியமாக குவாலிட்டி டைம். இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் வந்தப்புறம் குவாலிட்டி டைம்னு போயாச்சு. அப்புறம் வளர வளர வந்து நீங்கள் 20 வயசுல இருந்தாலும் 25 வயசுல உங்களை நான் பார்க்க முடியாது. 20 வயசுல உங்களுக்கு பிடித்த பொண்ணு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பொண்ணு 20 வயசுல உழுந்து லவ் பண்ணோம், இந்த பொண்ணு பின்னாடியா சுத்தினோம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் இருக்கும். இவரையா நம்ம லவ் பண்ணோம், இவரை போய் லவ் பண்ணோமே, எப்படி இவரை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் லவ் பண்ணியிருக்க மாட்டோமே, இவரோடையா நம்ம குடும்பம் நடத்தினோம், இவரோடையா நம்ம 2 குழந்தைங்க பெற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் இருக்கிற அளவுக்கு கிரூவ் அப்பார்ட் அப்படிங்கிறது, அதாவது அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லாம் மாறி இருக்கும். என்ன காரணம்? காலம்தான். நீங்க கத்துக்க ஒன்று கத்துக்கிறீங்க, ஒரு ஐடியாலஜி கத்துக்கிறீங்க. ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றேன்னு வச்சுங்க, நீங்க வந்து ஒரு ரிலிஜன் சார்ந்த பர்சனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த பர்சனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை 2 சம்பந்தமா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் அறிவு மோதல். அது அறிவு மோதல்ல இருக்கும். குழந்தை வளர்ப்பு, முக்கியமா குழந்தை வளர்ப்புல நிறைய பிரச்சனை வரும். இப்ப எங்க வீட்லயே பாருங்க, நான் என் பையனுக்கு ஹோம் ஸ்கூலிங் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு ஹோம் ஸ்கூலிங் துளி கூட இஷ்டம் கிடையாது. அப்ப எங்களுக்குள்ள வந்த பிரச்சனையை இன்னி வரைக்கும் அதை என்னால் தீர்க்க முடியல. அந்த பிரச்சனையை அன்னைக்கே சரி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ குழந்தை வளர்ப்புல சிக்கல்கள் வரும். இது பர்சனல் விஷயமா இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல வந்து அந்த அளவுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வரும். இப்போ இன்னொரு வீட்டில் பார்த்தேன், ரொம்ப ப்ரொடக்டிவா குழந்தைய வளர்ப்பாங்க, பயங்கர ப்ரொடக்டிவ். அந்த குழந்தைய யாரும் தொற்றக்கூடாது, அந்த குழந்தை நடக்கிற இடத்துல எல்லாம் பெட்டு போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வீட்டில் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 4 இடத்துல உருளட்டும் பெறலட்டும், குழந்தை அடிபட்டு தான் வளர்க்கணும்பாங்க. ஐயோ பாரு, என்கிட்ட அந்த மாமியார் சொல்றாங்க, இந்த பொம்பளைய பத்தியா, குழந்தை மேல அக்கறையே இல்லை, இவெல்லாம் என்ன மனுஷி, குழந்தை அடிபடட்டும்ங்கிறா. இவங்க உடனே அவங்க சொல்றாங்க, குழந்தைய பொத்தி மடியில வச்சுக்கிறாங்க, அது எப்படி வளரும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒப்பீனியன் டிஃபரன்ஸ், பேரண்டிங் ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் இருக்கு, அவர்கிட்ட ஹாய் சொல்லுவீங்க. இதே திருப்பதி போகணும்னா அடிச்சு பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி அப்படி ஆசையா போய் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா, திருப்பதியை வந்து நீங்க ஒரு செகண்ட் தான் பார்க்க முடியும். மனுஷ மனசுக்குள்ளே இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை கிடையாது, டிமாண்ட் ஜாஸ்தி. அப்படிங்கிறப்ப ஒரு கிடைக்காத விஷயத்து மேல பயங்கர ஆர்வம் இருக்கும். நீங்க இவ்வளவு விஷயங்கள் பட்டியல் போட்டீங்க இல்லையா? அறிவு சார்ந்த விஷயங்கள் ஒண்ணுதான், மற்றபடி எதிரெது கருத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒண்ணுதான். ஆனா மேக்சிமம் ஈகோ தான் அங்க ஃபர்ஸ்ட் வந்து நிக்குதா? சுய கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் தான் அங்க ஃபர்ஸ்ட் வந்து நிக்குதா? சுய கௌரவம் அப்படிங்கிறப்ப பழகும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறது குறைய ஆரம்பிச்சிடும். டேக் இட் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். டேக் இட் கிராண்டட்னா, உங்க அம்மாவை நம்ம அம்மாவை எத்தனை நாள் போய் நல்லா இருக்கு சமையல்னு பாராட்டியிருக்கோம். நம்ம பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா இன்னைக்கு தூக்கி கொண்டாடுறோம். இப்போ நியூ ஆஃப் ஏஜ் ஆஃப் பேரண்டிங், இன்ஸ்டால வர பேரண்டிங்லாம் சொல்ல, ஜென்ரலி நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்து அந்த இன்ஸ்டால தான் வந்து என்ன 10,000 ரூபாய் மக்க உடைச்சதுக்கு செல்லம் கொஞ்சிட்டு இருப்பாங்க. குழந்தைய திட்டக்கூடாது, ஓகே, 10,000 ரூபாய் பொருளை வாங்கி கொடுத்த அந்த பேரண்ட் என்ன பண்ணணும்? அந்த பேரண்ட்டுக்கு தான் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கண்டிப்பா பேரண்ட்டுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நான் சொல்லலை. அவங்கள வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்கதா சொல்ல, அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ, அது வந்து லைக்ஸ்க்காக கூட பண்ணியிருக்கலாம். நம்ம அது நிஜம்னு ஏன் நம்பணும்? அது ஒரு லைக்ஸ்க்காக கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இன்லாஸ் உள்ளே வரும்போது கான்ஃப்ளிக்ஸ் வரும். அதில் வந்து இவங்களுக்கு என்னென்னா, ஆண்கள் மறந்துட்டு வந்துடுவாங்க, பெண்களுக்கு வந்து ஒரு ஆறாத வடுவாக இருக்கும். உங்கள் அம்மா இன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் வந்து வீட்டுக்கு வரப்போ இதெல்லாம் வந்து என்னை வந்து சொன்னாங்க தெரியும், எனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்கன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை ஒரு கம்ப்ளைண்ட் பேட்டர்ன் வரும்போது இந்த ஆணுக்கு என்ன வரும், நான் நல்லா தானே இவ்வளோ வச்சுருக்கேன், ஏன் எல்லாத்துக்கும் இவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறா? இவங்களுக்கு நான் நல்லா தானே எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஏன் ஒரு காம்ப்ளிமெண்ட் கூட வரதில்லை? அவங்க அம்மாவை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அவங்க அக்கா தங்கச்சி வந்தால் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா டேக் இட் கிராண்டட். இது ஹியூமன் சைக்காலஜி. இது உங்களுக்கு கிடைக்க எதுவுமே வந்து டேக் இட் கிராண்டடாக நம்ம எடுத்துக்கிறது தான். அப்போது கிடைக்காத பொழுது, அது பிடியும் பொழுது, அது இல்லாத பொழுது நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த கிரூவ் அப்பார்ட் அப்படிங்கிறோம்ல, அதில் அந்த ஃபீலிங் கூட இருக்காது. அப்பாடா, அவள் வேலையை அவள் பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்குறேன், ஒருத்தர் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போதும்.
காலைல எழுந்துக்கிறோமா, பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு பொழுது விடிஞ்சு அவ வேலையை பார்த்துப்போம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இன்டிமெசி இருக்காது, காதல் இருக்காது, ஷேர்டு கோல் இருக்காது, ஷேர்டு தாட்ஸ் இருக்காது. ஒரு 2 பேர் ஒரு வீட்டில் பிடிக்காத அண்ணன் தங்கச்சியோடு இருக்கிற மாதிரி, பிடிக்காத ஒரு இவங்க இருக்கிற மாதிரி ஒரு குடும்பம். நம்ம பசங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆண் கடுமையாக உழைப்பான், அந்த குடும்பத்துக்காக உயிரியே கொடுப்பான். இந்த பெண் வந்து குடும்பத்துக்காக உசிரியே கொடுக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அது வந்து இப்போ மிக பெரிய சிக்கலாக கப்பல்ஸ்குள்ள நான் கவனிக்கிறேன். அவங்க சில பேர் அது உணர்ந்தா கவுன்சிலிங் வராங்க. ஒரே வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 4 திசையில இருக்காங்க, 4 வேறு வேறு எண்ணங்கள் கொண்டவங்களா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதுக்கு என்னதான் தீர்வு கவுன்சிலிங்ல? முக்கியமாக வந்து நம்ம டின்னர் டைம் அப்படிங்கிறோம்ல, சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப யோசிக்க வேணாம். டின்னர் டைம் ஒன்றா சாப்பிட்றோம், அப்போ மொபைல்லாம் நவுத்தி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, அது ஒரு பழக்கமாக பண்ணால் அந்த பழக்கத்துக்காவது ஆசைப்படுவாங்க. 2வது, கணவன் மனைவி தனியாக எங்கேயுமே போகிறது கிடையாது. ஒரு டூரோ எங்கேயோ வந்து 2 பேரும் தனியாக ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு போய் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சு பேசுறது. அடுத்து லிசனிங்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எதா இருந்தாலும் என் கணவர்கிட்ட சொன்னால் செவுத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி. செவுத்துக்கிட்ட சொல்கிறனால என்ன யூஸ்? நாளைக்கு யாரோ ஒருத்தர் காது கேட்குறப்ப ஆசையாக இருக்கும். அப்போ லிசனிங் அப்படிங்கிறப்ப கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி பிரச்சனையை தீர்க்கணும்லாம் அவசியமே இல்லை. மனைவி உடனே தாம் தும்னு இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு தான் மறு வேலை பார்க்கலாமாங்க. கணவர் இது ஒரு பிரச்சனையா அப்படிம்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கையை பிடிச்சிட்டு லிசன் பண்ணலாம். அடுத்து குவாலிட்டி டைம். உட்காந்து இருக்கிறது, பக்கத்தில் உட்காந்து பேசுறது, கவனிக்கிறதே இல்லை மொபைலில். இவங்க சீரியலோ மொபைலோ ஏதோ ஒன்று. எத்தனை நாளாச்சு நம்ம கணவன்கிட்ட மனைவிட்டையோ 15 நிமிஷம் மனசு விட்டு பேசி ஒரு சினிமா பற்றி பேசலாம், எதையோ பேசலாம், ஒரு சொந்தக்காரங்க பற்றி பேசலாம், வம்பு பேசலாம். நான் ஒரு சமீபமாக ஒரு கணவன் மனைவி பேசினேன். அந்த பசங்க சொல்கிறாங்க, ஐயோ எங்கள் அப்பா அம்மா வம்பு பேசுறது ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆண்டி அப்படின்ச்சு. அப்படி ஒரு வம்பு பேசுகிறாங்க. நான் சொன்னேன், இப்படி 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வம்பெல்லாம் நல்லா சகஜமாக பேசிப்பாங்க. மனைவி வந்து நிறையா கோல் மூட்டி கொடுப்பாங்க, கணவன் அவங்கள பற்றி சொல்லுவாங்க, அவங்க வீட்டு ஆளுங்களை பற்றிலாம் பேசுவாங்க. அது கூட இப்போ பேசுறதில்ல. ஸோ அது அந்த அந்த குவாலிட்டி டைம் குறைஞ்சி போச்சு. அப்புறம் எமோஷ்னல் நீட்ஸை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே இல்லை. புரிஞ்சுக்கணும். கணவனுக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ வரப்போ பயங்கரமாக அப் அண்ட் டவுன் இருப்பாங்க. பெண்களுக்கு இயற்கையாகவே ப்ரீமென்சுரல் பீரியடில் ஹார்மோன்ஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும். அப்போ என்ன ஒரு சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டியா அப்படின்னு இருக்கும். கணவனுக்கு வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படியே, நீ என்ன பண்ணுற, உனக்கு நம்ம குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க ஒரு பெண் இருக்க மாட்டான். அவன் வந்து நான் குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையை, என்னை வந்து அதை புரிஞ்சிக்கலையே. ஒரு கணவர் சொல்கிறார், என்னை வந்து பணம் என்ற மிஷினாகவே பார்க்குறாங்க மேடம். எனக்கு வந்து குடும்பத்தில் நான் எப்படி ஆசையாக இருக்கணும்னு எனக்கு தெரியல. எப்போ பாரு அவங்களோட பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்குறதெல்லாம் குறைஞ்சே போச்சு. நான் என்ன சினிமா பார்க்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணுறது. அவங்க சினிமாவுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். எனக்கு என்ன ரெஸ்டாரண்ட் பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களாம் டிசைட் பண்ணி அப்பா கூட்டிகிட்டு போயிடுவாருமாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு பெரிய விஷயங்களா வெடிச்சு சிதறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது பாட்டில் டப் ஆகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் என்றைக்குமே வெடிச்சு சிதறாது. ஒரு பாட்டிலில் சின்ன சின்ன விஷயங்கள் போட்டுக்கிட்டே வராங்க. போட்டுக்கிட்டு வர 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 ஒரு நாள் அந்த பாட்டில் வெடிச்சு தான் ஆகும். இதுதான் எல்லா ஃபேமிலிலையும் இன்னைக்கு நடக்குது. எல்லா ஃபேமிலியும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? மேக்ஸிமம் சொல்ல முடியாது. நடக்கிற ஃபேமிலியில் நடக்குது. நான் வந்து ஜென்ரலைஸ் பண்ண விரும்பலை. அப்புறம் உடனே என் ஃபேமிலியில் அப்படி நடக்குதுன்னு ஒரு கிளைண்ட் சொல்லி, நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க எல்லா ஃபேமிலியும் நடக்குதுன்னு அப்படின்னு. அந்தமாரி நம்ம அஸ் ஏ சைக்காலஜிஸ்டாக வி கான் ஜென்ரலைஸ். இப்போ ரொம்ப ரொம்ப ஜெண்டர் பேஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் ஹோண்டா ஆக்டிவாக ஓட்டுறதை பற்றி வரும். அவங்க கார் ரிவர்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஒழுங்காக எடுக்கிறதில்ல அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வீட்டில் வந்து அவள் பொண்ணுன்னா அவள் டக்குன்னு அழுதுடுவா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் எல்லாம் சொல்லி தருவோம் அப்படிங்கிற ஜெண்டர் பேஸ்ட் வந்து அவள் தனியாக போகக்கூடாது. தனியாக போயாச்சுன்னா அதுமாதிரி தனியாக போய் ஒரு ஹோட்டலில் டீ சாப்பிட்டா அப்படின்னா என்ன ஒரு ஆள் பற்றியா? ஒரு பெண் தனியாக சினிமா போகிறது, பெண் வந்து ஆண் நண்பர்களோட பழகிறது, இந்த மாதிரி ஜெண்டர் பேஸ்டு விஷயங்கள் உடைக்கும் பொழுது
நிறைய கிரிட்டிசிசம் வரும். இந்த கிரிட்டிசிசம் அப்படின்னாலே ஆண்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற விஷயம் இங்க இருக்கு இன்னைக்கும். அதுதான் ஜெண்டர் பேஸ்டுன்னு சொல்கிறேன். ஜெண்டர் பேஸ்டுனாலே ஆண்னா இதெல்லாம் செய்யலாம். நீங்களே சோஷியல் மீடியாவில் கவனிச்சு பாருங்க, ஒரு ஆண் தண்ணி அடிச்சுட்டு ஒரு மீடியா விளம்பரம் ஒருத்தர் அடித்து வர கிரிட்டிசிசமும் ஒரு பெண் தண்ணி அடித்தா வரக்கூடிய வித்தியாசத்தையும் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? தண்ணி அடிக்கிறது தப்புனா ஆண் அடித்தா என்ன, பெண் அடித்தா என்ன, குழந்தை அடித்தா என்ன, தப்புன்னு பேசணும். ஒரு பெண் பேசினா என்னெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் பெங்களூர் மாதிரியான நகரத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு பெண் அடித்தாலும் தண்ணி தான், ஆண் அடித்தாலும் ஆல்கஹால் தான். நாங்கள் வந்து ஆல்கஹால் சாப்பிட்றத வந்து ஒரு சாதம் சாப்பிட்ற மாதிரி தான். சாதம் யார் சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பெங்களூர் மாதிரியான ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சமூகத்தில் வந்து எங்களுக்கு மிக மிக சகஜமான ஒரு விஷயம். ஒரு ஒயின் சாப்பிட்றதோ அதை வந்து தவறாக பார்க்கும் மனப்பாங்க இல்லை. இது சாதாரண ஒரு சமூகத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஒரு பெண் தண்ணி அடித்தா கலாச்சாரம் கெட்டு விட்டது, சீரழிந்து விட்டது. ஒரு பெண்ணே தண்ணி அடிக்கிறாள், எப்படி இந்தியா வளரும்? இந்தியா நாசமாக தான் போகுது அப்படிமா. இதே ஒரு ஆண் தண்ணி அடிச்சா ஆல்கஹால் விழிப்புணர்வு தேவை. ஆண்கள் குடியால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை, பெண்கள் இதற்கு எதிராக போராட வேண்டும் அப்படிமாங்க. ஆண் தண்ணி அடிக்கிறதுக்கும் பெண்கள் தான் போராடணும்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். இந்த கிரிட்டிசிசம்லாம் முற்று பெறவே பெறாதா? பெறவே பெறாது. ஏன்னா பெண்கள் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. க்ரோ ஆகும்பொழுது இந்த சமூகத்தால் அந்த க்ரோத்தை ஏற்றுக்கவே முடியாது. இத்தனை நாள் யானையில செயின் கட்டின மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, என் கையில் கட்டினது நீ செயின் கிடையாது, நூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டு நைட்டு தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக ப்ரொஃபஷனில் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பெண், அந்த பெண்லாம் வந்து இன்னைக்கு தேவையில்லைன்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பெண்களுக்கு அது தேவைப்படுது. என்னை ஏன் இப்படி சொல்கிறாங்க, நான் நல்ல பொண்ணு தானே, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நான் இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ உழைக்கிறேனே, அப்பயும் என்னை ஏன் குத்தம் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த நல்ல பெண்ணோட சைக்காலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆழமாக சொசைட்டியில் வச்சுட்டாங்க. எப்படியாவது நல்ல பெண்ணு நான் பேர் வாங்கணும்னு உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த நல்ல பெண் பேர் கிடைக்காதப்பெல்லாம் துவண்டு போயிடுறாங்க, பயங்கரமாக துவண்டு போயிடுறாங்க. அந்த கிரிட்டிசிசத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அதை மீறி வர பெண்கள் தான் சமூகத்தில் இருக்காங்க. என்ன பண்ணா இதுக்கெல்லாம் அப்பனா நான் வந்து யாருமே எதுவுமே பெண்களை சொல்லக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்னாதான் க்ரோ ஆகும். சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, என்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்களோட முன்னேற்றம் என்ன ஆகும்? இவங்க என்ன நினச்சிப்பாங்க, நீ அழகாவே இல்லை, உனக்கு திறமையே கிடையாது, உனக்கு நல்லா சமைக்க வராது, நீ எந்த வேலை செஞ்சாலும் உருப்படாது, உனக்கு புள்ள வளர்க்க வராது, நீ ஒரு மாடர்ன் உமன் கிடையாது, இப்படியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பெண் வந்து தவறான பிலீஃப்குள்ளே போயிடுவான். அப்போ இந்த மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். தன்னை வந்து ஏதோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இந்த கிரிட்டிசம்லாம் பண்ணுறாங்களா, தன்னை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒடுக்கி வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்ப யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து ஒரு எமோஷ்னலை வந்து அந்தண்டை வச்சுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசமாக இந்த கிரிட்டிசம்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா நிஜமாகவே க்ரோ ஆவாங்க. அஸ் எ பர்சனாகவும் அஸ் எ உமனாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் க்ரோ ஆகும். சக பெண்களுக்கு ஒரு மென்டராக சைக்காலஜிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். GRT Shubh Arambam. GRT Jewellers.